ஹங்கு அந்த டேபிள போய் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. ஓகே சார். என்னடா ரெஸ்டாரண்ட் இவ்வளவு ரஷ்ஷா இருக்கு? ஆமாண்டா. சரி வா வேற ரெஸ்டாரண்ட் போலாம். ஆமா அதான் கரெக்ட். சார் ரெஸ்டாரண்ட் ரஷ்ஷா இருக்குன்ட்டு நீங்க எந்த ஒரு டென்ஷனுமே எடுத்துக்க வேணாம் சார். இங்க சண்டேவோ மண்டேவோ நீங்க எப்போ வந்தாலும் உங்க எல்லாருக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இந்தாங்க சார் மெனுவை பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஜஸ்ட் உங்க கையை தூக்குனா மட்டும் போதும், நான் உடனே ஓடி வந்துருவேன். இப்போ நான் போறேன் சார். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா ஜஸ்ட் கையை மட்டும் தூக்குங்க. சார் இதோ வந்துட்டேன் சார். சொல்லுங்க. ஆல்ரெடி நான் இதை பார்த்தாச்சு. 2 சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். அப்படியே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துனாங்க. ஓகே சார். சார் ஒரு வாட்டர் பாட்டில். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். வச்சிருக்கீங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க இது மட்டும் போய் எடுத்துட்டு கொண்டு வரேன் சார். நான் காரம் கொஞ்சம் கம்மியா. நான் காரம் கொஞ்சம் அதிகமா போடணும். நான் ஒரு டிராகன் சிக்கன் நான் ஒரு டிராகன் சிக்கன் டேய் வந்து பார்சல் பண்ணுவா. நான் ஒரு டிராகன் சிக்கன் ப்ரோ. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது ப்ரோ. உங்களுக்கு கேக்குது ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ அந்த ஆளுக்கு மட்டும் கேட்க மாட்டேங்குது? நான் ஒரு டிராகன் சிக்கன் ஹலோ. நான் ஒரு டிராகன் சிக்கன் நான் ஒரு டிராகன் சிக்கன் நான் ஒரு டிராகன் சிக்கன் நான் இங்க பாருண்ணா. நான் ஒரு டிராகன் சிக்கன் ஒன்னு போடுனா. நான் ஒரு டிராகன் சிக்கன் நான் வேற கடைக்கு போறேன். தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? நான் உள்ளாரமா கேட்டுட்டு இருந்தது உன் காதுலயே உள்ளலையா? வா அதான் அவங்க மட்டும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க முடிச்சுதான் உங்ககிட்ட வர முடியும். என்கிட்ட 10 கையா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு அக்னாலேஜ் ஆச்சும் பண்ணலாம்ல. என்ன நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரியா? அக்னாலேஜ் தம்பி பே பண்ணியாச்சுல? பே பண்ணிட்டேண்ணா. சரிப்பா இப்ப சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும்? ஒரு டிராகன் சிக்கன் தம்பி நம்ம கிட்ட டிராகன் சிக்கன்லாம் இல்லப்பா. வெளிய பேனர்ல போட்டிருக்கீங்க. டிராகன் சிக்கன் நம்மளோட கடை பேரு. நம்ம கிட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு டிராகன் சிக்கன். இங்க டிராகன் சிக்கன்லாம் இல்லையாண்டா, அது கடையோட பேரா? Hi sir. I hope you really enjoy the food. நம்ம ரெஸ்டாரண்ட் பத்தி ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுமா சார்? ஆக்சுவலா இதை நான் சொல்லி ஆகணும். இங்க நான் ரெகுலரா வருவேன். ஆனா இன்னைக்கு சிக்கன் லாலிபாப் நல்லா இல்ல. ஷிட். ஆனா இங்க சிக்கன் லாலிபாப் சூப்பரா இருக்கும். ரியலி சாரி சார். இன்னைக்கு இப்படி ஆனதுனால வேணும்னா உங்க சிக்கன் லாலிபாப் நான் உடனே ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தரேன் சார். அங்கு சார் அதான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேனே. இப்போ சிக்கன் லாலிபாப் கொடுத்தா எப்படி சாப்பிடுறது? சரி சார், அப்ப நான் சிக்கன் லாலிபாப் பார்சல் பண்ணி தரேன். நீங்க வீட்ல போய் சாப்பிட்டு பாருங்க. அட வேணாம் விடுங்க சார். வேணும்னா ஒன்று பண்ணலாம் சார். நீங்க சாப்பிட்ட இந்த சிக்கன் லாலிபாப்புக்கு பில் பே பண்ண வேணாம். அட விடுங்க சார், நீங்க வேற. சரி சார், நீங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம ரெஸ்டாரண்ட் வரும்போது உங்களோட என்டையர் பில் நாங்க பாத்துக்கிறோம் சார். சார் இப்போ இதெல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேஸ்டா போச்சு. வேணும்னா இப்படி பண்ணலாமா பாருங்க சார். உங்க வீட்டுக்கு தேவையான 1 மந்த் மளிகை சாமாவை நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 1 மாசத்துக்கா? அது உங்களுக்கு ஓகே தானே சார்? நீங்க ஹாப்பி தானே சார்? இதெல்லாம் பண்றதால இப்போ என்ன சார் ஆக போகுது? விடுங்க சார், நீங்க வேற. சரி ஓகே சார். சார் 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 ஏதோ ஆசைப்பட்டீங்க. 1 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நான் ஹாப்பி தான். அட்ரஸ் சொல்றேன், அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே சார். அப்புறம் சார் மொத்த ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்தது. வெரி குட் வெரி குட். ஓ தேங்க் யூ so much சார். பா வாசனே செம்மையா இருக்குது. நோ என்னப்பா? அட சொல்லுப்பா. அட வாணா. என்னப்பா? நோ உங்க கல்ல எப்பவுமே சிக்கன் ரைஸ் நல்லா இருக்கும். இன்னைக்கு நல்லாவே இல்ல. அது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? நோ ரெகுலரா சாப்பிடுற எனக்கு தெரியாதா? நீ வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. இரு பாக்குறேன். ஐயோ என்னப்பா இவ்வளோ டேஸ்டா இருக்கு? நான் இவ்வளோ டேஸ்டா ஃப்ரைட் ரைஸ் போடுவேன்னு எனக்கே இப்பதான்ப்பா தெரியும். நான்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நான் சொல்றத நம்பலல நீ? ஹே பிச்சு, இங்க வா. சொல்லுண்ணா, என்ன ஆர்டர்? இந்த ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ணி சொல்றது தான் உன் ஆர்டர். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு.
நோ நோ ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டா போட்டுக்கறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டு கையை குண்ணா. டேய் இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லையா உனக்கு? நான் சாப்பிட்டேன். ஏய் கஸ்டமர் முன்னாடி இப்படியா நடந்துப்ப? தெரிஞ்சிருச்சுடா, இவன் நம்மள இன்னும் நம்பல. டேய் கோபால் இங்க வா. சொல்லுண்ணா. காலைல சாப்பிட்டியாடா? இல்லண்ணா. இந்தா இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோப்பா, இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே இல்லண்ணா. இது ஒரு பெரிய செஃப்னா. கைய கூட செம்ம டேஸ்ட்ண்ணா. இவன் இன்னும் நம்மள நம்பலடா, நல்லா தெரியுது. வேற வழியே இல்ல, அவனை கூப்பிட்டுலாம். அதான் கரெக்ட். டேய் சின்னவனே இங்க வா. சொல்லுண்ணா. நீ என்ன பண்ற? இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன விட்றா, நீ சாப்பிட்டு சொல்லு. ஐயோ நோ, இது அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த ஃப்ரைட் ரைஸோட ரேட் ஏத்திடலாம். பாத்தியா, இங்க இருக்க எல்லாருக்குமே ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்கு. ஃப்ரைட் ரைஸ்ல பிரச்சனை இல்ல, உன் வாயில தான் பிரச்சனை. உனக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லனா அது உன்னோட பிரச்சனை. இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடு. இங்க எங்க ஃப்ரைட் ரைஸ் இருக்குது? அதான் அங்க கொஞ்சம் இருக்குல்ல. இருக்கிற ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்களே சாப்பிட்டா? நாங்க எங்க சாப்பிட்டோம்? நீ தான் வந்து டேஸ்ட் பாருன்னு சொன்ன. எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வேணாம், புதுசா ஒண்ணு போட்டு எடுத்துருவாங்க. புதுசா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா நீ காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனா இந்த ஃப்ரைட் ரைஸ் நீ பே பண்ணிடணும். டேய் பிச்சு, இந்த டேபிளுக்கு 120 ரூபாய் பில் எடுத்து வைடா. இந்த உடனே வைக்கிறேன் நான். வேற யாருக்காச்சும் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லாம இருக்கா? இல்ல, சூப்பரா இருக்கு. திருப்தியா சாப்பிட்டு போங்க. Hello sir. Yeah, Could you like to order something? actually I am following in healthy diet. Okay. So எனக்கு healthy diet options கிடைக்குமா? Yeah, sure sir. Sir, நம்ம கிட்ட healthy foodல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுவும் பன்னீர்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். நீங்க பாருங்க. ஓகே, ஒன் பன்னீர் மசாலா. ஓகே சார். அதுல ஆயில் எவ்வளவு கம்மியா போட முடியுமோ அவ்வளவு கம்மியா போடுங்க. சார் நீங்க டயட் தானே சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? யா. கவலையே பட வேணாம் சார், எங்க செஃப் அதுல தான் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு எவ்வளவு ஹெல்த்தியா பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்த்தியா பண்ணி கொண்டு வரோம் சார். ஹலோ வெயிட், மறந்துடாதீங்க ஆயில் கம்மியா. கண்டிப்பா சார். ஓகே. நான் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? ஃப்ரைட் ரைஸ் இல்லப்பா. ஃப்ரைட் ரைஸ் இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்கான்னு கேக்குறேன். ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா அப்புறம் ஃப்ரைட் ரைஸ்ல எண்ணெய் எவ்வளவு கம்மியா ஊத்த முடியுமோ அவ்வளவு கம்மியா ஊத்துங்கண்ணா. ஏன்னா கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வேற இருக்குண்ணா. டாக்டர் வேற எண்ணெய் ரொம்ப கம்மியா எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான். புரியுதுப்பா புரியுதுப்பா. இந்த எண்ணெய் போதுமாப்பா? இது போதும்ண்ணா. சார் இங்க கார் பார்க்கிங் எங்க இருக்கு? அதுக்கு தான் சார் நாங்க இருக்கோம். இங்க ஃபுல்லா வேலட் பார்க்கிங் தான். உங்க கார்க்கு எங்கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். உங்க காரை சேஃபா எடுத்து போய் பார்க் பண்ணிட்டு திருப்பி சேஃபா எடுத்து வந்து உங்ககிட்டயே கொடுத்துருவோம். ஓ இருங்க சார் உங்களுக்கு உள்ள போக சிரமமா இருந்தா நீங்க இங்க இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, தேங்க்ஸ். நான் உள்ள போய் சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா என்ன அண்ணலு? நான் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பார்சல்னா. சரிப்பா. நான் என்ன உன் தம்பியா நினைச்சு கொஞ்சம் சிக்கன் அதிகமா போடுனா, அப்பதான் நான் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடவே நல்லா டேஸ்டா இருக்கு. சரிப்பா சரி. அப்புறம் அந்த மசாலா கொஞ்சம் அதிகமா போடுனா. இந்த மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோண்ணா. என்ன இந்த ஆள் நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்? ஐயோ, சாப்பாடை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். என்னண்ணா உன் கடைக்கு வேலட் பார்க்கிங்லாம் இருக்கு போல, நான் விட்ட பைக்கே காணோம். எங்க தம்பி எடுத்துன்னு போய் பார்க் பண்ணிட்டானா? ஆமாப்பா, நம்ம கடைக்கு மட்டும் இல்ல, இந்த தெருல இருக்க எல்லா கடைக்கும் வேலட் பார்க்கிங் உண்டு. சூப்பர்ண்ணா, செம்மையா டெவலப் ஆயிடுச்சுல. ஆமா ஆமா, அவங்க வண்டி நீங்க இங்க விட்டா மட்டும் போதும், டிராபிக் போலீஸ்காரங்க வந்து சேஃபா எடுத்துட்டு போயிடுவாங்க. டிராபிக் போலீஸா? ஆமாப்பா. நோ, இத நீ சொல்ல வேண்டியதானேண்ணா? நான் தான் உனக்கு கண்ணு காமிச்சேனப்பா, நீ தான் கவனிக்கல. நான் கண்ணு காமிச்சா எப்படி நான் தெரியும்? வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? எப்படி தம்பி, உங்க வண்டி டிராபிக் போலீஸ்காரங்க எடுத்துட்டு போறாங்க, இப்ப என்னன்னு பாருப்பான்னு சொல்லுமா? ஆமா. சாரி, நீ கேட்ட மாதிரி மசாலா தூக்கலா போட்டு சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. யோ போயா, என் வண்டி எந்த சைடு எடுத்துட்டு போறாங்க? பீச்சங்காய் பக்கம். இந்த சைடா? சார் 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 சார்,
நீங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இங்க நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பண்றேன். ஏன்னா நீங்க வந்திருக்குது எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. உட்காருங்க சார். சார் 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 இப்பதானே சார் சொன்னேன் இங்க நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது. மெனு தானே சார் பார்க்கணும். நான் காட்டுறேன். ஐ லைக் டு சார் 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 நீங்க வாயை திறந்து சொல்லணும்னு கூட இல்ல சார். நீங்க நினைச்சா மட்டும் போதும், நானே கண்டுபிடிச்சிருவேன். நீங்க 1 தம் பிரியாணி சிக்கன் 65 தான் சார் நினைச்சீங்க, கரெக்டா? இல்ல சிக்கன் ரைஸ். சாரி சார், ஒரு சில சமயம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கும். நான் போய் இதை உடனே கொண்டு வரேன். சார் இங்க நீங்க எந்த வேலையும் பார்க்க கூடாது. ஏன்னா நீங்க வந்திருக்கிறது எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. நான் ஒரு சிக்கன் ரைஸ்ண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போடுண்ணா, செம்மையா பசிக்குது. இதுனா ரெஸ்டாரண்ட் நினைச்சியா கேட்டோன்னு போட்டு கொடுக்கறதுக்கு? எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதுவும் ஒத்த ஆளா? ரொம்ப பசிக்குதா? ஆமாண்ணா. நீ என்ன பண்ற? உள்ள போ, கேப்சிகம் இருக்கும், அதை எடுத்து கட் பண்ணு. என்னையா நான் சொல்றீங்க? நீதான் போ. இந்தாண்ணா. போ, உள்ள வெங்காயம் இருக்குது, அதையும் வெட்டி எடுத்துனு வா. என்ன இவன் நம்மளே வேலை வாங்கிட்டு இருக்கான்? இந்தாண்ணா. கொஞ்சம் பச்சை மிளகா வெட்டி எடுத்துனு வா, போ. இந்தாண்ணா. இந்தாப்பா, இது அப்படியே கலர்னு இருப்பா. உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். தம்பி, இது உனக்கு இல்லப்பா, உனக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாரு, அவருக்கு. உனக்கு தான் சிக்கன் ரைஸ் போட தெரியல, நீயே போட்டுக்கோ வா. என்ன இவன் நம்மள வேலைக்காரனாவே ஆக்கிட்டான். தம்பி தம்பி, அப்படியே சிக்கன் ரைஸ் 2 எக்ஸ்ட்ரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.